ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்டிச்சுங்க எம்போஸ்டு ஃப்ளவர் ஃபில்லிங் ஸ்டிச்சு. பீட்ஸை யூஸ் பண்ணி எப்படி போகிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு இந்த மாதிரி 4 பெட்டல் ட்ரா பண்ணிக்கிறேன். ட்ரா பண்ணிவிட்டு ஒரு பெட்டலுக்கு குந்தன் ஸ்டோனும் ஒரு பெட்டலுக்கு எம்போஸ்டு ரோப்பும் ப்ளேஸ் பண்ணி வச்சுருக்கேன். 2 டைப் ஆஃப் லோடிங் வந்து, அதாவது 2 டைப், இந்த 2 டைப்ஸில் வந்து போடலாம். அதாவது குந்தன் ஸ்டோன் ப்ளேஸ் பண்ணியும் போடலாம், எம்போஸ்டு ரோப் ப்ளேஸ் பண்ணியும் போடலாம். அதுக்காக தான் நான் 2 பெட்டல்களை உங்களுக்கு 2 டைப்பை வந்து சொல்லித்தர போகிறேன். ஸோ நம்ம எப்பவும் போல் மெஷின் த்ரெட் எடுத்து நாட் போட்டுக்கலாம். நாட் போட்டுட்டு பீட் நீடில் எடுத்திருக்கேன். சென்டரில் இருந்து தான் நம்ம வந்து லோடிங் கொடுக்கணும். ஸோ சென்டரில் த்ரெட்டை வெளியே எடுத்துக்கிறேன். வெளியே எடுத்துகிட்டு பீட்ஸ் வந்து லோட் பண்ணிக்கிறேன். லோட் பண்ணிவிட்டு 2 கொடுக்கணுன்ட்டு இல்லை, நம்ம அந்த எண்டு வரைக்கும், அதாவது எவ்வளோ நீளமோ அவ்வளோ நீளத்துக்கு நம்ம பீட்ஸை வந்துட்டு லோட் பண்ணிவிட்டு கடைசியில் போய் ஒரு ஸ்டிச் பண்ணிவிட்டு அதை லாக் பண்ணுறதுக்கு ஒரு லாக் ஸ்டிச், தென் பேக்கில் அப்படியே டர்ன் பண்ணி அங்கேருந்தே லோடிங் கொடுக்க ஆரம்பிச்சுக்கலாம். நம்ம ப்ரீவியஸ் கிளாஸஸ்லாம் பேக்கில் வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டு செயின் ஸ்டிச்சஸ் கொடுத்துட்டு அப்புறம் லோட் பண்ணியிருப்போம். இதுக்கு வந்து அப்படி இல்லை, நீங்கள் கண்டினியூவாகவே லோட் பண்ணிக்கலாம். அப்போ நம்ம லோட் கொடுத்துட்டோம், அவங்க போயிட்டு செயின் எடுக்கிறோம், அதாவது ஒரு ஸ்டிச் பண்ணுறோம். பண்ணிவிட்டு தென் அது லாக் பண்ணுறதுக்கு ஒரு லாக் ஸ்டிச் பண்ணணும். பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லோடிங் கொடுக்கணும். ஒரு லாங் ஸ்டிச் போட்டாவே கம்பல்சரி ஒரு லாக் ஸ்டிச் கொடுக்கணும், எப்பவும் போல தான். நான் மெதுவாக தான் போட்டிருக்கேன், கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். புரியாதவங்க வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நம்ம வாட்ஸ்அப் கிளாஸில் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மேலே தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நீங்கள் கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போது இந்த ஹாஃபை வந்து முடிக்கிறோம். இங்கே என்ன பண்ணுறோன்னா எண்டு நாட், நம்ம என்ன பண்ணுவோம், எண்டு நாட்டை போட்டுட்டு இந்த பக்கம் வருவோம். அடுத்த பெட்டலில் எண்டு நாட்டு போடாமையே எப்படி கண்டினியூவாக வந்து போடணும் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறேன். ஏன்னா அட்வான்ஸாக வந்துட்டோம், நம்ம ஒவ்வொரு பக்கம் எண்டு நாட் போட்டுட்ருக்காமல் கடகடனை நம்ம போடணும் அப்படின்னா கண்டினியூவாக போடணும். ஸோ அது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். எண்டு நாட் போடாமல் நீங்கள் அப்படியே செயினை கொடுத்துட்டு உள்ளேயே செயின் கொடுத்துட்டு வரணும். அடுத்த பெட்டலில் காமிச்சிருக்கேன் பாருங்கள். இப்போது இதில் ஒரு சின்ன சின்ன ட்ரிக்கு. இப்போ நம்ம லாங் ஸ்டிச் போட்டு ஒரு லாக் ஸ்டிச் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே நம்ம பீட் எடுத்துருந்தோம் அப்படின்னா ஒரு பீட் லைனுக்கு மேலே இன்னொரு பீட் லைன் வந்திருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் பக்கத்தில் ஒரு குட்டியை மறுபடியும் 2வது ஒரு செயின் ஸ்டிச்சை கொடுத்துட்டு நான் லோடிங் கொடுத்துருக்குறேன். அப்போ வந்து அந்த லைன் வந்து டிஸ்டர்ப் ஆகாது. இப்போது இந்த லைனை வந்து நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன், அதாவது இந்த பெட்டலை நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு பெட்டல் எப்படி போகிறதுன்னு பார்க்கலாம். அதே மாதிரி நான் சென்டர்லேருந்து த்ரெட் எடுத்துக்கிறேன், எடுத்துகிட்டு லோடிங் கொடுக்குறேன். லோடிங் கொடுத்துட்டு அந்த எண்டில் போய் ஒரு ஸ்டிச் பண்ணிக்கிறேன். தென் அதை லாக் பண்ணுறதுக்கு ஒரு லாக் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். திருப்ப அங்கேருந்தே ஒரு லோடிங் கொடுத்துட்டு கீழே வந்து ஒரு ஸ்டிச் பண்ணுறேன், அதை லாக் பண்ணுறதுக்கு ஒரு லாக் ஸ்டிச் பண்ணுறேன். தென் மறுபடியும் லோடிங் கொடுக்குறேன், மேலே போய் ஒரு ஸ்டிச் பண்ணுறேன், அதை லாக் பண்ணுறதுக்கு லாக் ஸ்டிச் பண்ணுறேன். இப்போது அங்கேருந்து மறுபடியும் லோடிங் கொடுத்துட்டு கீழே வர்றேன். கீழே வந்துட்டு ஒரு லாக் ஸ்டிச் பண்ணிவிட்டு அதை லாக் பண்ணுறதுக்கு ஒரு லோடிங் கொடுத்துட்டு அதை ஒரு ஸ்டிச் பண்ணிவிட்டு அதை ஒரு லாக் பண்ணுறதுக்கு லாக் ஸ்டிச் கொடுத்துட்டு தென் அகெயின் லோட் பண்ணிவிட்டு ஸ்டிச்சஸ் கொடுத்துக்கிறேன். இதையே தான் கண்டினியூ ஆகும். நான் வந்து உங்களுக்கு சாம்பிளுக்கு 2 பெட்டல் வந்து போட்டு காமிச்சிருக்கேன். நீங்கள் வந்துட்டு 4 பெட்டல் இல்லை 6 பெட்டல் வந்து நீங்கள் போட்டுட்டு எனக்கு சென்ட் பண்ணுங்கள். இப்போது இந்த ஹாஃபோட கடைசி லைனை வந்துட்டு கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு பீடை லோட் கொடுத்துட்டு கீழே வந்துட்டு ஒரு ஸ்டிச் பண்ணிக்கிறேன், அதை லாக் பண்ணுறதுக்கு ஒரு லாக் ஸ்டிச் பண்ணிவிட்டு இப்போது எண்டு நாட் போடாமல் அதை அப்படியே கண்டினியூவாக கொடுத்துட்டு வரேன். கண்டினியூவாக கொடுத்துட்டு அந்த ஹாஃப், அதாவது சென்டரில் வந்து ஸ்டாப் பண்ணிவிட்டு நம்ம அங்கே சென்டர்லேருந்தே செகண்ட் ஹாஃபை வந்துட்டு ஃபில்லிங் கொடுக்க ஆரம்பிக்கலாம். அதே மாதிரி தான் ரிப்பீட் ஆகும், அதே ஸ்டெப்பு தான். நம்ம லோட் கொடுக்குறோம், அதை கொண்டுட்டு வந்து ஸ்டிச் பண்ணுறோம், தென் லாக் ஸ்டிச் பண்ணுறோம். மறுபடியும் லோட் கொடுக்குறோம், கொண்டுட்டு போய் ஸ்டிச் பண்ணுறோம், தென் லாக் பண்ணோம், அதாவது லாக் ஸ்டிச் கொடுக்குறோம். இதே தான் லாக் ஸ்டிச் பண்ணிவிட்டு தான் நம்ம லோடிங் கொடுப்போம். இப்போ இந்த இடத்துல பாருங்கள், நான் லாஸ்ட்டு பெட்டில் சொன்ன மாதிரி அந்த கடைசியிலேருந்து நான் லோடிங் கொடுத்துருந்தேன் அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஆல்ரெடி போட்ட பீட் லைன் மேலேயே போயிருக்கும். அதனால் மறுபடியும் பக்கத்தில் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு செயினை கொடுத்துட்டு நான் வந்து லோடிங் கொடுத்துருக்குறேன். இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன ட்ரிக்கு, நம்ம போடவே நம்மளுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து ஸ்டிச்சஸ் போட்டுக்கலாம். பாருங்கள், இப்போ நம்ம போட்டு முடிச்சிட்டோம். இப்போ எக்ஸ்ட்ரா நம்ம அந்த நாட் போட்ட பக்கம் வந்துட்டு ஒரு த்ரெட்டு மேலே தெரிஞ்சது, அதை வந்து நான் நீடியில் வச்சு கீழே இழுத்துட்டேன். ஸோ அப்போ ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும். அதை கட் பண்ணி விட்டிங்கன்னா ஃபுல்லாக எல்லா பீடும் கலந்துட்டு வந்துடும். ஸோ வந்து மேலே கட் பண்ணி விடக்கூடாது, இந்த மாதிரி நீடில் வச்சு தான் நீங்கள் கீழே இழுத்துக்கணும். இப்போ பாருங்கள், 2 பெட்டலுமே ஒரே மாதிரி தான் இருக்கும். இந்த கிளாஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு எனக்கு சென்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.